ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், மன வேதனை. ஏன்னா அந்த ஜென்ம குரு அந்த மாதிரி பண்ணும். சரிங்களா? எவ்வளோ பெரிய தொழில், பெரிய அறிவாளியை கூட அறிவில்லாத ஒரு மனிதராக காட்டக்கூடிய ஒரு நிலை தான் லாஸ்ட் ஒரு வருஷமாக இருக்குது. வேலையில் பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் அவ்வளோ செஞ்சும் ஒரு கெட்ட பேர் தான் ஆஃபீஸில் கிடச்சிருக்கும். சில பேருக்கு சஸ்பென்ஷன் வந்திருக்கும், சில பேர் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, சில பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அது மாதிரி எல்லாமே இந்த மிதுன ராசி என்பது கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதே போல் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் உங்களுடைய மனைவிக்கு அன்பாக இருக்கும்னு நினச்சா கூட அங்கே ஒரு பிரச்சனை வரும். கணவருக்கு என்னதான் நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட அவர்கிட்ட ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக நிறைய மிதுன ராசி என்பது சந்திச்சிட்டிங்க. அதேமாதிரி குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் வெற்றி அடையில தோல்வியை கொடுத்துருக்கு. உங்கள் குழந்தைங்களால் நிறைய அவமானங்கள், கெட்ட பேர் சில பேருக்கெல்லாம் நடந்திருக்கும். அதேமாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு